ஒன்றை மகிமைப்படுவதாக. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக நான் நன்றி செலுத்துறேன். கடந்த ஆண்டுகள் ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி வந்தது கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் இந்த புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார். அதுக்கு ஐந்து வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். இந்த நாள் இந்த ஊழியத்தை தந்தவனுக்கு நன்றி செலுத்துறேன். இணைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது. அவருடைய அழைப்பு பெரியது. அந்த அழைப்புக்காய் சோசரிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை அடைவதற்காக எங்களை நியமித்திருக்கிற ஓட்டத்தை எங்கள் பொறுமையோட கர்த்தர் இந்த வானொலி எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதுக்காக இந்த வாய்ந்தவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இணைய போற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுகிறேன். புதுவாண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. நம் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நம் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு என் மகிமை உண்டாவதாக. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கொடாய்க்காலம் செல்வோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாங்கள் செபிக்க போகின்றோம். இங்கே இருவர் மூவர் ஒருமனப்பட்டு பூமியில் எதை கேட்டாலும் என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு நாங்கள் கேட்டதெல்லாம் கேட்டு அவர் ஜெபித்ததுக்கும் ஜெபிச்சு அவர் தராத பதில்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். என்று சொன்னால் அது தாமதித்தாலும் நன்மைக்கு எதுவாக தருகின்றார். அவர் ஏற்று வழியில தருகிறார். அதற்காக நாங்கள் காத்திருந்து அந்த பலனை பெற்றுக் கொள்ளும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல போறோம். நன்றி ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்களை அழைப்போம். சிஸ்டர் கருணா. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களை கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையின் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்க செபிக்க வேண்டிய பகுதியானது சுருக்கமாக செபிங்கள், கருத்தோடு செபியுங்கள். இதனால இந்த ஊழியங்களுக்காக செபிங்கள். விசேஷமா இந்த சங்கம் வானொலி ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து செபியுங்க. சங்கம வானொலிக்காக செபிங்க, அவருடைய இணைப்புகளுக்காக செபிங்க. இந்த புதிய ஆண்டு கத்த தந்த ஒரு ஊழியத்தை புதிய ஆண்டுல அவரிடத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். இந்த பெரிய காரியங்களை கத்தந்த இந்த ஊழியத்துக்கு கூட செய்யணும், இந்த ஊழியருக்கு கூட வெளிப்படணும், கத்தர் எடுத்து பயன்படுத்தணும், தடைகளை தகத்தறியணும், காரியத்தை வாய்க்க பண்ற தகப்பனிடம் ஒப்பு கொடுங்க. நாங்களோட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென் சிஸ்டர். நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் வல்ல தகப்பனே, அப்பா இந்த உலகத்திலே கத்தாவே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தாவே இங்கே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் கத்தாவே விழுந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் கத்தரும் உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எங்களுக்கு உண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது. அதன்படியே நாங்கள் இந்த உலகத்தில் ஓடி கத்தாவே ஜெயம் எடுக்கிறவர்களாய் பாத தண்டையிலே வந்து நிற்கிறோம் அப்பா. நீரின்றி எங்களுக்கு வாழ்வு எது இறைவா தகப்பனே. தகப்பன் நீர் வழிகாட்டுகிற தகப்பன், எங்கள் பாதைக்கு வெளிச்சமும் எங்கள் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறவர் நீர் கத்தாவே. நன்றி அப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் எதை கேட்பானோ அதை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் இதுவரை வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த வானிலைக்காக இந்த வானிலை கூட ஆசையப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கத்தர் உம்முடைய பலத்தகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியக்காரரும் வந்து இதிலே கலந்து கொண்டு அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை இழுக்கும்படியாய் கத்தர் அவர்களை சாட்சியாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உமது கிருபைக்காகவும் உம்முடைய மகிமைக்காகவும் உம்முடைய ராஜ்யத்துக்காகவும் உம்முடைய சத்தியத்துக்காகவும் அவர்கள் உழைக்கிறவர்களாய் கர்த்தர் உமக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய பலத்தகரம் கூட இருக்கட்டும், உம்முடைய ஓங்கிய புயம் எப்போதும் கூட இருக்கட்டும். உம்முடைய சத்தம் கர்த்தாவே வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் ஆண்டவரே. ஆனாலும் உமக்கு பயமில்லாதபடி வாழுகிற ஒவ்வொரு ஜனத்தை மீட்டுக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் வந்து சேரும்படியாய் எல்லாருடைய பாவங்களை நீர் மன்னிக்க தயப்பேர்த்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் இந்த சாத்தானுடைய இந்த ராஜ்யத்திலே கர்த்தாவே, இந்த பூமி அவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட பூமியாய் மாறினாலும் கர்த்தர் உம்மை துதிக்க ஒரு சிறு கூட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த சிறு கூட்டத்திலே கர்த்தாவே எல்லாரும் உண்மை உள்ளவர்களாய் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படியாய் உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே விதையாய் விழுந்து கர்த்தாவே மரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாரையும் பயன்படுத்துக, எடுத்து கொண்டு வாங்க. தாளந்து உள்ளவர்களை எல்லாவரையும் கூட்டி சேர்க்கிற அன்பர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுடைய எல்லா காரியத்திலும் நீர் கனப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் உண்மை நாங்கள் அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரம் பெற்று அப்பா நாங்கள் அந்நியர்களாயிருந்தாலும் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எல்லாரையும் நீர் சேர்த்து கொண்டவர் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க எல்லாரையும் உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வானிலை ஊழியத்திலே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். புதிய புதிய காரியங்களை கொண்டு வந்து கர்த்தாவே அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் எல்லாரிலும் உம்முடைய விதை அப்பா விழுந்து மரமாய் மாற கிருபை பாராட்டுகிறோம். கிருபை பாராட்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க, பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிற தகப்பன் நீர் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பழிந்தவர்களாய் உம்முடைய அன்பின் கரத்தை அவர்களை பற்றி கொண்டவர்களாய்
நாங்கள் அன்புள்ளவர்களாய் கர்த்தாவே இந்த உலகத்தை மாற்றும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரரையும் பேர் பேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போகும்போது உம்முடைய பாதுகாப்பு தேவையாண்டவரே, எவாஞ்சலிசம் செய்கிறவர்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு தேவையாண்டவரே. அப்ப அதற்கான எல்லா தேவைகளும் பண உதவிகளும் அப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் இருந்து புறப்பட்டு கர்த்தாவே அந்த காணிக்கைகள் வந்து அந்த ராஜ்யத்தை கட்டும்படியாக உதவட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன், எல்லாருக்கும் தேவையான எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தாவே இந்த துர்ச்செய்திகளை நாங்கள் கேட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அவர்கள் எப்போதும் உம்முடைய வார்த்தையினாலே தங்களை தைரியப்படுத்தி தயார்படுத்தி உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே இருக்கிற ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாகவோ அந்த உலகத்தின் மாயைகளுக்கு பின்னாகவோ போகாதபடி கர்த்தர் எல்லாரையும் நீர் உம்முடைய விருப்பத்தின்படி நடத்துகிறவராயிருக்கிறீர் அப்பா. நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு உமக்கு பின்னாக ஓடி வருகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அது போல ரட்சிப்பில்லாத மக்கள் உம்மை அறிந்து அந்த ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் இழுத்துக் கொள்ளுங்க. அந்த நம்பிக்கை அந்த ஜனங்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. அப்பா என்ன நடந்தாலும் அப்பா தகப்பனே, நீர் எல்லாரையும் நடத்துகிற தகப்பன் என்று நம்பும்படியாய் அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தர் நீர் நடத்துவீர் என்ற அந்த நம்பிக்கை, நீர் எங்களை நித்திய ராஜ்யத்திலே உம்முடைய பரமராஜ்யத்துக்கு பங்குரியவர்களாய் எங்களை நீ மாற்ற போறீர். அது ஒரு நிரந்தரமான இடம் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த சொல் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கட்டும். அந்த அக்கினி இறக்கி தப்பி பிழைக்கும்படியாய் உம்முடைய பயணத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து வர கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்குங்க. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லாரையும் விழித்துக் கொள்ளுங்க. ஒருவனுடைய சாவை நீர் விரும்பாத தகப்பன் ஆண்டவரே. பாவியை நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். நீர் பரிசுத்தமுள்ள தகப்பன் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல இதுவரை சுமந்தவர் இனிவரும் காலங்களில் நீர் சுமப்பீர் என்ற நம்பிக்கையோடு அந்த ஜனங்களை நீர் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான உம்முடைய அன்பும் அரவணைப்பும் கர்த்தாவே எங்களுக்குள்ள வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் இதுவரை தாங்கி உம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ணும்படியாய் உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை சுவாமி. தொடர்ந்து நடத்துங்க, எல்லாரையும் ஆசிர்வதிங்க. உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கைவிடாத தகப்பன் நீர் எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவர். கர்த்தருடைய கண்கள் பூமி அங்கும் சுற்றி உலாவுகிறது என்று வார்த்தை சொல்லுகிறபடி உம்முடைய கண்கள் எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆராய்ந்தறிகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவினை பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்படி ஜெபித்தீங்க. அப்படியாக ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தொழிலையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமென், ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். எங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக, அமைச்சர்களுக்காக, பதவியில் இருப்பவர்களுக்காக, குடிமக்களுக்காக செபியுங்க. கர்த்தர் இந்த புதிய ஆண்டில இந்த மக்களுடைய நலன் கருதி இந்த ராஜாக்கள் நல்ல ஆலோசனையை கொடுத்து கர்த்தர்களை நடத்த வேண்டும். நல்ல நடக்கையில நல்ல வழிகளில் நடத்த வேண்டும். ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யும்படி நலன் கருதி செயல்பட வேண்டும். தங்களுடைய நலன் கருதி தங்களுடைய பதவி முகத்தில பதவி ஆசையில செயல்படாத படிக்க கர்த்தர் அந்த ராஜாக்களை ஆளுகை செய்ய வேண்டும். செபியுங்க. அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாமல் செபியுங்க. அவங்களோட மனப்படுது.
ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா நாங்கள் இப்பொழுது ஒரு மனதோட அப்பா இந்த ராஜாக்கள் அதிபதிகள் யாவருக்கும் ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, எங்களுக்கு அப்பா தகப்பனாக வந்து எங்கள் தேவையை சந்தித்து எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தகப்பனே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரிடத்தில் இருந்து எமக்கு ஒத்தாசை வரும் அப்பா. உங்களிடத்தில் இருந்து மட்டும்தான் எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. இவங்களுக்கு ஒரு தயவின் ஆவியை கொடுத்து, இரக்கத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே, இவங்களை உள்ளங்களை உங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி ஐயா அவர்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றி ஒரு தேவ பயத்தோட இந்த நாட்டை நடத்துவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நீங்க அவர்களுக்கு ஒரு அப்பா பெரிதான தேவ பயத்தை கொடுங்க. அவர்கள் அறிந்தும் அறியாதவர்களுமா இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க இரக்கமுள்ள தகப்பனப்பா. ஒரு ஆத்துமாவும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அப்பா அப்படி ஆண்டவரே, பாவங்கள் எல்லாம் போக்குறவரே, பயங்களை எல்லாம் நீக்கிறவரே அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியினால இவர்களுக்கு அப்பா பெரிதான அதிசயத்தை செய்யும் பொழுது, அற்புதங்களை செய்யும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். இருக்கிற எல்லா தட்டைகளையும் நீக்கி அப்பா அப்பா எல்லா விதமான அசுத்தமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன் யாரா இருந்தாலும் அதிசயம் செய்பவர் நீங்க தானப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேனப்பா. மனுஷரால செய்யக்கூடாதது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்க அதிசயத்தின் தேவன். அதுக்கான நன்றி செலுத்துறேனப்பா. நீங்க அப்பா அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களோட கண்களை மன கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஜெபிக்கிறேன் இயேசுவே. அப்பா நீங்க தான் தகப்பன் என்று அவர் அறியக்கூடியதாக அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பாதா இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியபடி ஆண்டவரே, உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனப்படியா நீங்க அற்புதத்தின் தேவன் அப்பா, பிரபு அப்பா, நீங்க சமாதானத்தின் பிரபு என்று அவர்கள் அறியக்கூடியதாக அவங்களோட சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளெடுத்து பரிதான ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவர் அப்பா உங்களது 1000 பேர் 10,000 பேர் அவங்க பக்கம் விழுந்தாலும் நீங்க தான் கர்த்தர் என்று அவர்கள் அறியக்கூடியத்தக்கதாக அவங்களுக்கு பெரிதான ஒரு அற்புதத்தை இந்த நிமிடம் செய்யும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா பயமுள்ள ஆவியை கொடாமல் வெள்ளனும் அன்பும் தெளிந்த புத்தி அவர்களுக்கு கொடுத்து அப்பா அந்த பரிசுத்தமான ஆவியை அவங்களுக்கு கொடுத்து உங்களோட உன்னதமான அபிஷேகத்தினால அவங்களுக்கு அப்பா உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி அவங்களை விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி எஸ் நன்றி. ஆமீனப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுது நீங்க அவங்களுக்கு அறிவிக்க வல்லவர் இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிறீங்க, போதுமானவராக இருக்கிறபடியா அப்பா அவங்களுக்கு அப்பா ஒரு இரக்கத்தின் ஆவியை கொடுத்து இந்த ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பெரிய காரியங்களை நாங்க அறிந்து அறியாம இருந்தீங்க அதிசயமான காரியங்களை இந்த புது வருடத்துல இல்லைங்க தேசத்துல அந்த நியாதிபதிகள் ராஜாக்கள் அதிபதிகள் யாவருக்கும் அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பிரைம் மினிஸ்டர் அந்த பார்லிமெண்ட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தள்ளிக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இனிமையாது அவருடைய இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று கூறும் பொழுது ஒரு சாத்தானும் கிட்ட நெருங்காத வண்ணமாக கர்த்தாவே நீங்க அவங்க பக்கம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக நிற்பது ஒருவருமே இல்லப்பா. அப்படியே உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக தந்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து எல்லா ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த 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 நித்திய வெளிச்சத்துல சங்கமான வழிய வார்த்தை வெளிச்சம் எல்லாத்துக்கும் நான் புதிதான ஊழியக்காரங்களை கொண்டு சேர்த்து உங்களோட 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 வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீங்க அதிலும்
அதிகமாக எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிற ஆண்டவரே, எங்களோட பரலோக ராஜ்யத்தை நாங்க முதலாவது தேடும் பொழுது சாலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த நாட்டிலே அப்பா நீ எல்லா மக்களுக்கு எல்லா ராஜாக்களையும் அப்பா இவன் இஸ்ரவேலிலும் ஈராக்கிலும் ஈரானிலும் எல்லா இந்த யுத்தங்கள் நடக்கிற எல்லா இடங்களையும் ஆண்டவரே உங்களோட சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த கடைசி காலத்துல உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த பெரிதான ஊழியத்தை நாங்க ஏனோ தானோ என்று நினைக்காம ஆண்டவரே தேவ பயத்தோடு நடப்பதற்கு எங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி செலுத்துறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்படி ஜெபித்தீங்கள், அப்படியா ஜெபித்தவங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தின் கத்தனரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவரும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களை இணைப்பில சகோதரர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் Amen. லார்ட். சுருக்கமாக ஜெபிங்க. நாங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடன் செல்ல வேண்டும். அதனால சுருக்கமாக ஜெபிங்க, கருத்தோடு ஜெபிங்க. விசேஷமாக இந்த இயற்கையின் அழிவிலிருந்து காலை மாற்றத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக இந்த ஆண்டுல எல்லா காவலோடும் தேசத்தை ஜனங்களை பாதுகாக்கும்படியா ஜெபிங்க. ஒரு தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபிங்க. உங்களோட ஒரு மனப்படுறேன். Amen. Amen. Yes, Lord. So, Lord, we thank you, Father, because you are the God of heaven and earth. You are the one who said, Lord, let thy will be done, Lord, here on earth as it is in heaven. So, Lord, we pray, Lord Jesus, that you are in, Lord, mighty control, Lord, of what you have created here on earth, Lord. You have the last word, Lord. You have the last say, Lord. You have the protection over it, Lord. No matter how it happens, Lord, how we see it, Lord, with our natural eyes, Lord. We know, Lord, that you are a mighty God, supernaturally, Lord. You give us that unction and that power, oh God, over the Lord Jesus, for the first, Lord, for the household of faith, Lord, and also, Lord Jesus, because we stand in the gap, Lord, and pray over the very universe that you created, oh God. That you would, Lord, give us that such a protection, Father, that we need. But, Lord, according to your word, Lord, according to the revelation, Lord, even our eyes see them, Lord Jesus, unveiling right in front of our eyes, Lord Jesus. This is the time, Lord, of the last days and the last years of the last years of the ministry of the church, Lord, that is taking place, Lord. Even as you are in total control and you know what you are about, Lord, oh God. We lay it all at thy feet and at thy altar, Lord Jesus. Even as we go through such a phase, Lord, Father, Lord, let thy kingdom come on earth as it is in heaven. Lord, I pray, Lord Jesus, even as, Lord, in the countries that we represent, Lord, we give our young folks, Lord, the young children, Lord, right from their school age, Lord Jesus, up to grade 12, and also the university level, Lord Jesus, all the universities and the young adults, Lord Jesus, going to colleges and everything, Lord, to find their new employment, Lord, oh God, and into adulthood, Lord, the ones that are looking for employment, Lord, all these people, oh God, going to and fro, Lord, and the world has taken a different turn, Lord Jesus. Oh Father, will they say, Lord, peace, peace, but sudden destruction comes, you said, Lord, and Lord, oh God, I pray, Lord Jesus, that you even, Lord Jesus, the younger generation, Lord Jesus, that are going to face, Lord, much more than we ever did, Lord, oh God, in our time, Lord, oh God, it's a way, Lord, in which you have, Lord, behooved, Lord, for you to, Lord, bring about, Lord, what you have said, Lord. Therefore, Lord, all we can say, Lord, and stand in the gap, Lord, for that protection, Father. Your protection, Lord, oh God, that you still require us, Lord Jesus, according to 2 Chronicles 7:14, Lord, you have said to us, Lord Jesus, only to humble ourselves, Lord, turn from our wicked ways, Lord Jesus, and seek your face, Lord. Then you will hear from heaven, Lord. Forgive our sins, Lord, and heal our land. That's how we can have your protection, Lord, through that healing coming because of, Lord, we standing in the gap, and we pray, Lord, that you would turn away, Lord Jesus, those that are, Lord Jesus, still, Lord, not knowing, Lord, where they are at, Lord, and so much, Lord, into the ways, Lord, in which they cannot see, but, Lord, oh God, the way that it does not belong to the kingdom principles and the values of the living God that he had, Lord, perpetrated, Lord Jesus, for the ways in which, Lord, we belong, Lord, reading the word, spending time in, Lord Jesus, the time alone with God. That is the only way, Lord Jesus. There is protection. There is life coming through the source of our very God, putting forth, Lord, that protection and life. Therefore, I pray, Lord, oh God, Lord, you are the one, Lord, who is in control, and we can, Lord, rest assured, Lord, and when we abide in you, Lord Jesus, you give us that mighty protection that comes to us. In the name of Jesus, we pray. Amen and amen.
Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Amen. Thank you too. God bless you, Sister Tuba. Amen, amen, amen. ஆமே நன்றி தாப்பனே நன்றி அப்பா இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுத்து ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் விண்ணப்பத்தோடு சோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் விண்ணப்பங்களை கத்தாவே நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று பதிலிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில புதிய துவக்கத்தை தந்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி இந்த நாளும் இணைந்து ஜெபித்த கருணாசுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே அவர் இணைத்திலே கொடி சோஸ்திரம் பாரப்பட்டு செபித்தார்கள் உடைய நாமத்தை உயர்த்தினார்கள் துதித்து பாடினார்கள் அவருடைய குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிப்பீரார் கத்தாவே அதே போல இணைந்து செபித்த டோலிக்காக நன்றி செலுத்துறோம் அவருடைய குடும்பத்தை ஊழியர்களை உடைய கரத்தை தருகிறோம் ஆசீர்வதிங்க எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறேன் அதே போல இணைந்து செபித்த ரஞ்சனிக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே சௌரியம் இணைத்தீங்களப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாளோடு ஜெபிக்க ஜெபத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்தினோம் அவருடைய குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க எல்லைகளை விசாலப்படுத்துங்க வழி நடத்துங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிற நன்றி செலுத்துறேன் கத்தாவே நாளிலும் இந்த ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதி எங்களுக்காக வாய்ப்பு பண்ணி தந்திர நேரத்தை தயவு பாராட்டினே ஒருமுகப்படுத்தினீர் உடைய நாமத்தினால நாங்கள் எதை கேட்டான் தருவேன் என்று வாக்குரைத்தீரப்பா வாக்கு மாறாதவனை வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற நல்ல தகப்பனே அப்பா அதுக்காக நன்றியா தொடர்ந்து மீதியான பகுதிகளை வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் 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 நன்றி நன்றி சிஸ்டர் கண்ணா சிஸ்டர் நன்றி டோலி சிஸ்டர் நன்றி ரஞ்சனி சிஸ்டர் கத்த தாமே உங்கள் குடும்பத்தை ஊழியங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக நன்றி நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசீர்வதிக்கும் பருவத்துக்கு நேரான ஒரு பகுதியில மீண்டும் சந்திப்போம் கத்த நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக